வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முறைத்தால் அவனும் முறைப்பான், நான் சிரித்தால் அவனும் சிரிப்பான். அவன் யார்? கண்டிப்பாக தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மேலே வந்து முட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தொட்டுக்கு வந்து ஆவக்காய் ஊற வச்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, உளுந்தம் பால் தாங்க குடித்தேன். உண்மையிலே இந்த ஒரு டம்ளர் குடிக்கும் அவ்வளோ நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 மணி போல் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து என்ன சாப்பிட்டேன்னா, கொஞ்சமாக சாதம் போட்டு தேங்காய் சட்னிலே வந்து நிறைய மல்லி போட்டு மல்லி சட்னி மாதிரி ஆக்கிட்டேங்க. கொஞ்சோண்டு அந்த துவையிலையும் அந்த சாப்பாடையும் அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படியே தேவ அமிர்தமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக வந்து ரசத்தோடு முடிச்சிட்டேங்க. இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ரசம் ஊற்றி, ரசம் நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக ரசம் ஊற்றி அதில் கொஞ்சம் இந்த சட்னியை போட்டு பிரட்டி சாப்பிட்டோம்னா உண்மையிலே தேவ அமிர்தமாக இருக்குங்க. வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க. நான்வெஜ் எதுவுமே இது பக்கத்தில் வந்து நிற்கவே முடியாதுங்க. எனக்கு சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ரசமும் துவையலும் வச்சு சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.